இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான தீபாவளி சமயத்துலங்க. வானமும் பூமியும் அப்படியே வண்ண விளக்குகளாலும், லேசர் லைட்டுனாலும் அப்படியே ஜொலிச்சுட்டு இருந்துச்சுங்க. லட்சக்கணக்கான ஜனங்க ஒண்ணுக்குள்ள இந்த உத்தரப்பிரதேஷ் சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, உத்தரப்பிரதேஷ்லயே மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் ஆஃப் 2024 ஆன தாஜ்மஹாலோட அதிகமா விசிட் பண்ண பிளேஸான அயோத்தியா தாங்க. ஒரு கம்ப்ளீட் கைட் பார்க்க போறேங்க. அது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு ஃப்ரீ விஐபி தர்ஷன் எப்படி டிக்கெட் வாங்குறதுன்றதையும் டீட்டெயிலா இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறோம். நான் உங்க சந்தோஷ் பாலாஜி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அயோத்தியா ஸ்பெஷல். நம்ம அப்படியே பிரயாக்ராஜ்ல இருந்து கிளம்பி அயோத்தியா நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இதுதாங்க அயோத்தியாவோட என்ட்ரன்ஸ். பா எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல. ராமர் வந்து சூரியகுல தோன்றல்ல இருந்து வந்தனால அவருக்கு வந்து சூரியகுல தோன்றல்னு வந்து காட்டணுன்றதுக்கோசரம் என்ட்ரன்ஸ்லயே வந்து பயங்கரமான இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் வச்சிருக்காங்க. என்னமா இருக்கு பாத்தீங்கல்ல. ஈவினிங் டைம்ல அப்படியே அந்த ஒளி ஜொலிக்குது. உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு? பயங்கரமா இருக்கு. டிராஃபிக்கும் ஹெவியா தான் இருக்கு இன்னைக்கு. சரி பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தீபாவளி டைம் வேற. இப்ப எப்படி ஜொலிக்குதுங்க அம்மாடி. வந்துட்டோம் மக்களே அயோத்தியாக்குள்ள. சரி உள்ள போய் பார்ப்போம் ஏரியா எப்படி இருக்குன்னு. அடடா, நீ பாத்தீங்கல்ல எல்லார் வீட்லயும் அப்படியே ஜொலிக்க விட்டுருக்காங்க. ராம் மந்திர் கட்டி இதுதானங்க ஃபர்ஸ்ட் தீபாவளி. ஸோ அதனால வந்து ஒரே செலிப்ரேஷன் மோட்ல தாங்க இருக்கு. செம்ம செலிப்ரேஷன் மோடு. பாத்தீங்கல்ல இப்படி அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் வீடு ஃபுல்லா அப்படியே ஜொலின்னு ஜொலிக்குது. எம்மா வந்துட்ட மக்களே என்ட்ரன்ஸுக்கு. இங்க நம்ம முருகனுக்கு காவடி தூக்குற மாதிரி இங்க அந்த ஊர்ல வந்து ராமருக்கு காவடி தூக்குறாங்க. என்னமா இருக்கு, பயங்கரமா இருக்கே. ஸோ இதுதான் மக்களே இந்த அயோத்தியா ராம் மந்திரோட என்ட்ரன்ஸ். போட்டிருக்காங்க பாருங்க 2024 ஸ்ரீராம் தீபாவளி செலிப்ரேஷன். பயங்கரமா இருக்கே என்ட்ரன்ஸு. என்ன கூட்டம். தீபாவளின்னு சொல்ற என்னடா பட்டாசே வெடிக்க மாட்டேங்குன்னு பாக்குறீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க போல. இனிமே வரிசையா வர வேண்டியதான். சர்ன்னு வெடிச்சுட்டே இருக்கும். சரி வாங்க நம்ம போய் குயிக்கா தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். அது இல்லாம நான் உங்ககிட்ட வந்து ஃப்ரீயா எப்படி விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுன்ற டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல் வியூவை என்ஜாய் பண்ணுங்க. செம்மையா இருக்குல்ல. சார் என்ட்ரன்ஸே எப்படி ஜொலிக்குது பாருங்க. அம்புக்குறியெல்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கு பாருங்க எப்படி ஜொலிக்குதுன்னு. நம்ம குவிக்கா வந்து இந்த ஃப்ரீ விஐபி தர்ஷன் டிக்கெட் பத்தி பேசலாம். ஏன்னா கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ்லயும் சூப்பரா ஈஸியா தர்ஷன் எப்படி கிடைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சுகம் தர்ஷன் டிக்கெட் எடுக்கணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆர்த்தி ஃப்ரீ சுகம் தர்ஷன் 2 ஆப்ஷன் கேட்கும். அதுல உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் லேனு சுகம் தர்ஷன் லேன்னு அந்த டிக்கெட் வரும். அதை எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா ஜம்முன்னு இந்த மாதிரி கியூவை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாலியா ஃப்ரீயா நோ காஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து போயிடலாங்க. இங்க பாத்தீங்கன்னா சுக்ரீவனுக்கு வந்து சூப்பரா ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ராம் மந்திர் முன்னாடியே. அவர் கர்நாடகா சைட்ல இருந்து வந்தனால வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல சூப்பரா கட்டிட்டு இருக்காங்க. பாருங்க நம்ம வந்து அங்க லைன் பெருசா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து சுகம் தர்ஷன் நம்ம ஜம்முன்னு ஃப்ரீயா வீல் சேர் போறதுக்குள்ளேயே போயிடலாங்க. வயசானவங்களுக்கு வீல் சேர் ஆப்ஷனா அவைலபிள் இருக்குங்க. நீங்க அங்க வந்து பேசி சொல்லிட்டீங்கன்னா அவங்களே வந்து கூப்பிட்டு போய் தர்ஷன் முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷுவல்ஸை என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா ஒரு குவிக் ஹிஸ்டரியும் பார்த்துடலாங்க. ஸோ 6th செஞ்சுரியிலே இங்க ராம் மந்திர் இருந்துச்சாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா பாபர் மஸ்ஜித் வந்து 1528ல கட்டினால வந்து இங்க ஒரே பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. 1992ல வந்து இந்த பாபர் மஸ்ஜித்தை இடிச்சிடுறாங்க. ஸோ அப்ப வந்து பயங்கரமா கோர்ட்டு கேஸ் போகுது. 2020ல தீர்ப்பு வருது. போன வருஷம் 2024 ஜனவரியில வந்து 22nd வந்து இங்க ராம் மந்திர் வந்து கட்டிட்டாங்க. அங்க பாருங்க லேசர் ஷோலாம் போட்டு பயங்கரமா இருக்குல்ல. அங்கதான் மெயின் டெம்பிள் இருக்கு. ஸோ நம்ம அங்க போகணும். ஆக்சுவலா ஏன் ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க. நடந்து போகணுங்க ரொம்ப தூரம். ஸோ உங்களுக்கு அங்கேயே கவுண்டர்ஸ் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு அங்கங்கே கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க அங்கே கவுண்டர்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து திங்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் இன்னும் முன்னாடி போய் காட்டுறேன். இப்போதைக்கு எப்படி ஜொலிக்குதுன்றத பார்த்து ரசிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹேக் சொல்கிறான்னு இருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரத்தி டிக்கெட்ஸ் வந்து 3 டைமிங்கில் கிடைக்குங்க. மார்னிங் 4:30, ஈவினிங் 6:30, நைட் ஒரு 9:30. ஸோ ஆர்த்தி டிக்கெட் ஸ்லாட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆஃப்லைனில் இருக்கும். ஆனால் வந்து கூட்டம் அலமோதும் லிட்டரலாக வாங்கவே முடியாதுங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீ சுகம் தர்ஷன் டிக்கெட்டு ஒரு 30 minutes ப்ரையராக
வாங்கிக்கோங்க ஆர்த்தி டைமிங்க்கு. ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து அங்கே ஆர்த்தி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தட் நீங்களும் அதையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஹேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இப்போ அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நான் சொல்கிறேன். நான் வந்து கரெக்டாக 6:30க்கு ஆர்த்தி நான் வந்து ஒரு 6 o'clock ஸ்லாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம கரெக்டாக உள்ளே போனோம்னா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஜென்ரல் தர்ஷனா வரும்போது இந்த கூட்டத்துக்குள்ளே இப்படி தாங்க போகணும். அங்கே போகும்போது அவங்களுக்கு அங்கே கவுண்டர் செக்யூரிட்டி செக் இருக்குல்ல, ஸோ அங்கே நீங்கள் பேகேஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே பேகேஜ் போட்டு போகிற மாதிரி இருக்கும். வந்துட்டோம் மக்களே உள்ள. ஆர்த்தி டைமிங்கே சூப்பராக அருமையாக இருக்குல்ல. அப்படியே கோயிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு கார்னு சாட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அருமையான சுவீனியர்ஸ்லாம் கிடைக்கும். எல்லாமே சீப்பு தான், 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். ஸோ மெமரிஸாக வாங்கி வச்சுக்கலாம். அப்படியே போகலாம், ஏதாவது சாப்பிட்டு இங்கேயே டின்னரை முடிச்சிருவான். இங்கே வந்து ஹோட்டல்ஸை விட வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தாங்க கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம இங்கே டின்னரை முடிச்சுட்டு அப்படியே போய் ரெஸ்ட்டும் எடுத்துருவோம். ஸோ நமக்கு தரிசனம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி இந்த வியூவை பாருங்க, எம்மா ஸ்மோக் எஃபெக்டோட எப்படி இருக்கு பாருங்க, ஜொலிக்குதுல நைட்டு நேரத்தில். ஸோ நமக்கு தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆயிடுச்சுங்க சுகம் தர்ஷன்றனால. நம்ம இன்னொரு வாட்டி ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் தர்ஷனம் போய் பார்க்கணும் எப்படி எவ்வளோ நேரம் ஆகுது. அப்படி நம்ம மனுஷன் பாம் டிஃப்யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், கோயிலில் இருக்க குரங்கு பாம் டிஃப்யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எல்லாமே நாளைக்கு விசிட் பண்ணோம். இன்னைக்கு போய் நான் ரெஸ்ட் எடுத்துகிறேன், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ இப்போ காலங்காத்தால் வந்து ஒரு 6-6:30 இருக்கும். எம்மா என்ன குளிர் பாருங்க, 8 டிகிரி தாங்க இருக்குது, செம்மையாக குளிருங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பரத்குண்ட் அப்படின்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோங்க. இந்த பரத்குண்டு அப்படின்றது என்ன இதுன்னா, லைக் பரதன் வந்து ராமரோட தம்பி இல்லை. ஸோ அவர் வந்து வனவாசம் ராமர் போகும்போது அவரோட பாதகத்தை வச்சு அவர் ராம தலைமையில தான் ஆட்சி இருக்குன்னு டிசைட் பண்ணி இங்கே தான் வந்து யுத்தத்தை ஸ்டார்ட். அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தள்ளி இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இது என்னன்னா வந்து பரதன் ஹனுமானை வந்து முதல்ல சந்திச்ச இடம் தானாங்க. அவர் சஞ்சீவி மலை எடுத்துட்டு போகும்போது யாரும் என்னன்னு நினைச்சு ஒரு தர்ப புல்லால வந்து அம்பு விட்டுறாங்களாம் ஹனுமன் மேலே. இப்போ வந்து ஹனுமான் இங்கே தான் வந்து விழுந்துடுறாங்க. அப்புறம் அவங்க கதை சொல்லி இதுதான் ஹனுமான் அப்படின்ற கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சந்தித்த இடம் தான். நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி திருப்பி ராம் மந்திர் வந்துட்டோங்க. ஸோ ராம் மந்திர் வழியாக தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மெயின் டெம்பிள் போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஹனுமான் காரி. நான் சொன்னேன்ல கோயில் இருக்க ஒரு குரங்கு வந்து பாமையே டிஃப்யூஸ் பண்ணிடுச்சுன்னு. ஸோ அந்த டெம்பிள் வந்து ஹனுமான் காரிங்க. ஸோ என்ன கூட்டம் பாருங்க. ஸோ இதுதான் மக்களே ஹனுமான் காரியோட என்ட்ரன்ஸு. ஆனால் சரியான கூட்டம் மக்களே. மேலே இருக்கு கோயில், ஒரு 80-90 படிக்கு மேலே இருக்கும். ஆனால் அங்கே பாருங்க படி ஃபுல்லாக நிற்கிறாங்க. இப்படி இருந்தால் எங்கடா போகிறது? ஹனுமான் வால் மாதிரி போய்கிட்டே இருக்கேடா கூட்டம். அங்கே பாருங்க அந்த எண்டு வரைக்கும் இருக்குங்க கூட்டம். அம்மா இதில் நின்று எந்த காலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுறது? சரி வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலாக கூகுள் என்ன சொல்கிறதுன்னா பின்னாடி வெளியே ஒரு ரூட் இருக்குது, அங்கே வேணால் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. சரி வாங்க பின்னாடி வெளியே போய் வேணால் பார்ப்போம். ஏய் இது எக்ஸிட் போலையே, எக்ஸிட் வழியாக விடுவானுங்களான்னு தெரியலையே. சரி பேசி பார்ப்போம். இல்லைங்க இது ஆக்சுவலாக எக்ஸிட் தாங்க, போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை கூகுளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்கே வந்துருச்சு, நான் திருப்பி அவ்வளோ தூரம் போகணும்னு சொன்னேன். அவரும் சொன்னார் சரி இன்னும் 3 மணி நேரம் ஆகும் நீ போய் வர்றதுக்கு, இந்த வழியாகவே போ, சைடில் போ அப்படின்னாரு. சரி வாங்க நம்ம அப்படியே சைட்லேயே போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த ஹனுமான் காரி கோயில் மெயின் இதுங்க. ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான்னு தெரியல, இருங்க நான் வேணால் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த ஹனுமான் காரி, செம்ம பெருசுங்க, நீட்டாக இருக்குது டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து இங்கே இருந்து அயோத்தியாவில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராம லக்ஷ்மணன் சீதாவுக்கும் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதுதான் அந்த ஹனுமான் காரி. ஸோ நம்ம அந்த ஹனுமான் காரி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி தசரத மஹால் போகிறோங்க. ஸோ தசரத மகாராஜா ராமரோட அப்பா வாழ்ந்த அரண்மனைக்கு போக போகிறாங்க. போகிற வழி இருக்குதான் இப்போ என்ன கூட்டம் கிளம்புது. இங்கே பாருங்க ஒரு பேலஸ் மாதிரி பயங்கரமாக இருக்கு.
ஸோ நம்ம இந்த தசரத மஹால் நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோங்க. போற வழியில வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் டிஸ்பிளே எல்லாம் வச்சு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் இப்படி இல்லை. சூப்பரா இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைட் ஃபுல்லா வந்து கடையெல்லாம் வச்சு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. பேங்கிள்ஸ் அது இதுன்னு. சார் என்னமா இருக்கியா? இங்க பாருங்க, கதா ஆயுதம்லாம் வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. போர்டு என்ன வச்சிருக்கு? ஸ்ரீ சக்கரவர்த்தி மகாராஜா தசரத் ஜி கா ராஜ்மஹல். வந்துட்டோம் மக்களே. இதான் தசரத் பவன். பயங்கரமா இருக்கே. தசரத மகாராஜா வந்து வாழ்ந்த அரண்மனைக்கு இது. ஸோ ராமர், பரதன், சத்ருகனன் எல்லாம் பிறந்த இடம்லாம் வந்து இந்த இடம் தான். என்னமா இருக்கு? திரேதா யுகத்துல கட்டினதாங்க. நீங்க கேட்கலாம், அப்ப கட்டின பில்டிங் இன்னும் இருக்குன்னு. இல்ல. ஸோ அப்ப கட்டினது வந்து இடிஞ்சிருச்சாங்க. அப்பப்போ வந்து எப்பெல்லாம் வந்து சேதம் அடைஞ்ச மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் வந்து இதுக்கு இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் 10,000 12,000 வருஷம், 50 வருஷம் பழசுங்க. ஆமா, கதவு பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்பாடி. ஸோ வந்து ராமர் வனவாசம் போறதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து தசரத மகாராஜாவோட ஆட்சி இங்கதான் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து கைகேயி வந்து 2 வரன் கேட்கறாங்கல்ல, எனக்கு வந்து பரதன் வந்து நாடாளணும், ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் போகணும்னு. ஸோ அங்கு எல்லாம் நடந்தது. அதே மாதிரி தசரத மகாராஜா வந்து கடைசி மூச்சு உயிர் விட்டது எல்லாமே இந்த இடம் தாங்க. அங்கங்க டெமாலிஷ் ஆயிருக்கு, சிலதை மட்டும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல் தசரத மஹால். நிறைய இடிஞ்சிருச்சு இல்லைங்க, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிளீனா டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. பின்ன அந்த காலத்துல கட்டினது இன்னுமா இருக்கும். ஆமா, சரியான கூட்டங்க. எப்பா என்ன கூட்டம், எவ்வளோ பழசு. இந்த தசரத மஹால்ல இன்னைக்கு வந்து நீங்க இப்ப பாக்குறது வந்து பேலஸா இருக்காதுங்க, ஒரு பில்கிரிமேஜ் சைட்டா தான் இருக்கும். ஸோ வந்து இதை ஒரு கோயிலா மாத்திட்டாங்க. அதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் பண்ணணுன்றதுக்கோசரம் வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வர பில்கிரிமேஜஸ்க்கு வந்து ஸ்டே பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த மஹால். ஸோ நம்ம இப்போ உள்ள போனோம்னா வந்து இங்க பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ராமன், லக்ஷ்மணன், சீதா, ஹனுமன் இவங்களுக்குலாம் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து சிலை வச்சிருக்காங்க. ஸோ வந்து எப்பவுமே கூட்டம் ரஷ் பயங்கரமா இருக்குங்க. பாருங்க பழைய காலத்து டிசைன் பெயிண்டிங்ஸ் பாருங்க, எம்மா வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் 360 வியூ ஆஃப் இந்த தசரத மஹால். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ப்ரே பண்ணுறதுக்கோசரம் அவங்களுக்கோசரம் வந்து ஒரு ஸ்டே ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 3 விக்கிரகம் இருக்கு, ராமன், லக்ஷ்மணன், சீதா மற்றும் ஹனுமனுக்கு. பா என்ன பெயிண்டிங் செதுக்கியிருக்காங்கப்பா, பயங்கரமான கார்விங்ஸாக இருக்குங்க உள்ள. சரி வாங்க நம்ம கிட்ட போய் பார்ப்போம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா? நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. சரி இதுங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இங்கே 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 தெரியுதுங்க, இங்கே க்ளீனாக தெரியுது பாருங்க. சார் இது மட்டும்தான் தெரியல இங்கே மட்டும். ஸோ நெக்ஸ்ட் இது செக் பண்ணி பார்ப்போம். பயங்கர கூட்டங்க, அலமோது எடுக்கவே முடியல, தட்டி விட்டுட்டு வேற இருக்காங்க. இங்கேயும் க்ளீனாக தெரியுது. ஸோ நம்ம நேற்று அங்கே பார்த்தோம்ல ராம் மந்திரில் மயில் தொகையை வச்சுட்டு வந்துருந்தாங்கல்ல, ஸோ இங்கேயும் மயில் தொகைலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த கேங் கூட போய் நம்மளும் ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மக்களே, இந்த பியூட்டிஃபுல் தசரத மஹால் டர்ன்ட் இன்டு எ டெம்பிள். செம்மையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம கனக் பவன் போக போகிறோங்க. எப்பா என்ன லைட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஷேப்பில் அம்பு மாதிரி வச்சுருக்காங்க, வில் அம்பு மாதிரி.
ஸோ இங்கே சாட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம பேசாமல் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட வேண்டியதான். அடடா, தமிழ் எழுதியிருக்கே கனக் பவன் சூப்பராக போர்டில். சார் செம்மையாக இருக்கும் போலயே கனக் பவன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அடடா, ஆகா, என்னமா இருக்கு, ஜொலிக்குதே, அருமையாக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கதவெல்லாம் பயங்கரமா இருக்கே, என்னமா இருக்கு. இந்த கனக் பவனுக்கு வந்து கோல்டன் பேலஸ்ன்ற பேரும் இருக்குங்க. அது மாதிரி ஒரு எல்லோயிஷ் ஷேட்ல இருக்கிறனால வந்து கோல்டன் பேலஸ்ன்ற நேமும் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. பழைய காலத்து ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பழைய காலத்து ஆர்கிடெக்சர் ஸ்டைல் தான்ப்பா, அடிச்சுக்கவே முடியாது. என்னமா பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்குங்க. மாளிகைன்னா சரியான மாளிகை. அடடா, இங்க பாருங்க என்ன வியூ பா. சார் என்னம்மா ஜொலிக்குது. கோல்டன் பேலஸ்ன்னு கரெக்டாக தான் என் நேம் வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கைகேயி வந்து சீதாவுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்த அரண்மனையாங்க. ராமனும் சீதாவும் வந்து இங்கே தான் வந்து வாழ்ந்தாங்களாம், இந்த பியூட்டிஃபுல் அரண்மனையில். சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்பா உண்மையாவே பிரம்மாண்டமா இருக்குங்க. இப்போ இத கோயிலா மாத்திட்டாங்க. இந்த காலத்துல இது அரண்மனையா தான் இருந்துச்சாங்க. உண்மையாவே பிரமிப்பா இருக்குங்க. மேல பாருங்களேன், கதவு டோரெல்லாம் இருக்குங்க. ஸோ அந்த காலத்துல இது ஃபுல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்பதான் வந்து இதை கோயிலா மாத்திட்டாங்க. பயங்கரமா இருக்கே, ஹாலா இருந்திருக்கும் போல அந்த காலத்துல. ஸோ இது வந்து சீதா மாதாவுக்கு வந்து கிஃப்டா கொடுத்தனால இங்க வந்து உங்களுக்கு வந்து சீதா மாதாவோட ஸ்டாச்சு சிலை தாங்க இருக்கும். ஸோ இருங்க நான் பக்கத்துல போய் ஜூம் பண்ணி காட்டுறேன். செதுக்கி இருக்காங்கப்பா, பயங்கரமா சிலை பயங்கரமா பண்ணியிருக்காங்கல்ல, மார்பிள்லயே வர்ற மாதிரி. ஸோ இதுதாங்க ஒரு பியூட்டிஃபுல் 360 டிகிரி வியூ ஆஃப் கனக் பவன். ஜஸ்ட் என்ஜாய் மக்கள். சார் வென்டிலேஷன்லாம் இருக்குன்னு அந்த காலத்திலேயே ஜன்னல் பால்கனிலாம் வச்சு பயங்கரமா கட்டியிருக்காங்க. பாருங்க மேலெல்லாம் துணி காய போடுறதுக்கெல்லாம் அப்பயே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பயங்கரமா. எல்லாமே பக்கா பிளானிங்ல அப்படிதாங்க இருக்கு. சார் என்ன இத்தனை ஜன்னல் இருக்குங்க இதுல, அம்மாடி. ஸோ இந்த பியூட்டிஃபுல் கனக் பவன் வீடியோவோட நம்ம இந்த பார்ட் 1 முடிவுக்கு வரோங்க. ஸோ பார்ட் 2ல வந்து ராமர் வந்து பூலோகத்துல விட்டு வைகுண்டத்துக்கு போகும்போது சரை நதிக்குள்ள இறங்கின அந்த ஸ்பாட்டு, அங்க இருக்கிற கோயில், அப்புறம் நம்ம இன்னும் லதா சோக்லாம் பார்க்கல. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதுதான் லதா சோக், என்னமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி வந்து ராமன் தன் கையால பண்ண சிவலிங்கம் எல்லாமே பார்ட் 2ல பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீடியோல எந்த போர்ஷன் பிடிச்சிச்சோ அதை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. Until then, Santosh Balaji signing off from Extra Call.